இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா பாபா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க லைஃப்பில் பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நான் இது வரைக்கும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி அதர் லாங்குவேஜஸில் மற்றவங்களுக்கு நடந்த பாபா நிகழ்த்தின அதிசயங்களை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ்தும் சில பேர்து வந்து மிராக்கிள்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த தம்பி வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின சில லீலைகள், அற்புதங்கள், ஒரு 4 சம்பவங்களை நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூஸ்பம்ஸாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மித்ரா சதீஷ் சேனல்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து 2015லேயே இறந்துட்டாரு. ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அம்மா இப்போ நாங்கள் 3 பேர் தான் எங்கள் ஃபேமிலியில் வந்து இருக்கிறோம். பாபா வந்து என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் வந்து என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் உங்கள் அப்பாவாக இருக்கிறேன், நான் உனக்கு அப்பாவாக இருக்கேன் அப்படின்றத சொல்லுவார். நிறைய தடவை நான் வந்து பாபாவை கனவுல என்னுடைய அப்பா உருவத்தில் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன். இப்போ எனக்கு வந்து பாபா அப்பான்னா என் தங்கச்சி தம்பிக்கும் அவர் தான் அப்பா இல்லையா? அந்த மாதிரி என்னுடைய தம்பி லைஃப்பில் பாபா நிகழ்த்தின சில லீலைகள், அதாவது நானே மறந்துட்டேன் அவர் வந்து அவங்களுக்கெல்லாம் பண்ணுவாரா, என் தங்கச்சி தம்பிக்கெலாம் கூட நல்ல விஷயம் பண்ணுவாரா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் பாபா வந்து என் தம்பிக்கு பண்ணார். எங்கள் அப்பாவாக இருந்து என் தம்பிக்கு பண்ண சில சம்பவங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நானே என் தம்பி தங்கச்சி எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கிறோம். எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது போர் அடிக்குது அப்படின்னாக்கா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மாமா வீடு, சித்தி வீடெல்லாம் இருக்குது. அங்கே எங்கன்னா நாங்கள் போயிடுவோம். அன்னைக்கு வந்து காலையில் ஒரு 11 மணி இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா என் தம்பியை கூப்பிட்டேன். பரத்தே ரொம்ப போர் அடிக்குது வீட்டில், அங்கே எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியை கூட்டிகிட்டு எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு நான் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே இல்லை. எங்கள் சித்தி வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்காங்க, அவங்க பசங்களும் எங்கேயோ வெளியே போயிட்டுருக்காங்க. யாருமே இல்லை, சும்மா மட்டும் வீடு லாக் பண்ணியிருக்குது. அதனால கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வராங்களா, ஏன்னா பக்கத்தில் தான் போவாங்க இந்த மாதிரி சும்மா லாக் பண்ணுறாங்கன்னா. நின்றுட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிட்டு சரி கிளம்பலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா வந்துட்டாரு. நான் கீழே தான் வந்து ஷெட்டில் இருந்தேன், நீங்கள் எங்கே போகிறீங்க, வீட்டில் இருங்க, கதவை திறந்துட்டு உள்ளே போய் உட்கார வேண்டியதானே, நான் எதுக்கு இங்கே நின்றுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்கன்ட்டு உள்ளே போக சொல்லிட்டாரு. இப்போ என்னன்னாக்கா என் தம்பி வந்து எப்பயுமே இந்த மாதிரி போர் அடிக்குதுன்னா அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அவங்க கூட வந்து எங்கேயாவது பைக்கில் போயிடுவான். அன்னைக்கு நான் கூப்பிட்டேன்றதுக்காக அவன் வந்து எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்து வந்திருந்தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து எங்கள் வீட்டில் என் தம்பியை வந்து கேட்டிருக்கான், எங்கே பரத் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் பைக்கில். எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கான்ப்பா, நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனும் அதே நேரத்தில் வந்துட்டான். அதாவது எங்கள் சித்தப்பா உள்ளே வந்து எங்களை போக சொன்ன நேரம் அந்த பையனும் வந்து என்ன பண்ணுறான்னா கத்திக்கிட்டே இருக்கிறான், பரத்தை வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். எங்கள் சித்தப்பா என்ன பண்ணாருன்னா, எங்கேயாவது சுற்றிக்கிட்டே தான் இருக்கணுமா, நீ உள்ளே போடா, நான் அந்த பையன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன்லாம் வரமாட்டான்ப்பா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி விட்டாரு. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா போயிட்டான். அதுக்கப்புறம் என் தம்பிக்கிட்ட என்ன பண்ணாருன்னா ஒரு 200 ரூபாவை கையில் கொடுத்துட்டு, ஏசி கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குதுடா, என்னால் ஏறி பண்ண முடியல, க்ளீன் பண்ண முடியல, கொஞ்சம் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தர சொன்னார். என் தம்பிக்கு வந்து அதெல்லாம் தெரியும், இந்த டியூப்லைட் சரி பண்ணுறது, ஃபேன் இது பண்ணுறது, ஏசி க்ளீன் பண்ணுறதெல்லாம் என் தம்பிக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணான்னா சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ள பெட்ரூமில் வந்து ஒரு பெரிய ஸ்டூல் மாதிரி போட்டு அந்த ஏசி எல்லாம் கழட்டி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். சரி நீ பண்ணுடா, அது வரைக்கும் நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் கழிச்சு என் தம்பி அந்த ஸ்டூல் மேலே நிற்கிறான் இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா யாரோ அவனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து கால் பண்ணி பேசுகிறான் அவன்கிட்ட. என் தம்பி வந்து ரொம்ப அதாவது ஷாக் ஆகி, ஏதாவது ஒரு பேட் நியூஸை கேட்டால் பயங்கர ஷாக் ஆகி பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறான். ஐயோ என்னடாச்சு, அப்படியா, என்னடா சொல்கிற அப்படின்ட்டுலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக பேசிகிட்டே இருக்கிறான். எனக்கும் கேட்குது அவன் பேசுறது. எப்போ அப்படின்லாம் சொன்ன உடனே நானும் உள்ளே போயிட்டு என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கிறான் அவன் ஷர்ட்டை, என்னன்னு சொல்கிறான்ட்டு. அப்போ கூட அந்த என்னை கண்டுக்காமல் பேசிக்கிட்டே இருக்கிறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்புறம் ஃபோனை வச்சுட்டு கீழே இறங்கி வந்து சொல்கிறான், இப்போ 1/2 hour முன்னாடி ஒரு பையன் வந்தான் இல்லடி பைக்கில், அந்த பையனுக்கு வந்து பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு மாதிரி, எங்கள் 2 பேருக்குமே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா எங்கள் சித்தப்பா வந்து அவங்க வீட்டில் வந்து பாபாவுடைய சிலை, பாபாவுடைய படம், வியாழக்கிழமையில் பாபாவை கும்பிட்றது அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக பண்ணுவாங்க. காலையில் வந்து அவர் தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஒய்ஃப் எழுந்துக்கல, பசங்க எழுந்துக்கலான்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்.
எழுந்த உடனே குளிச்சுட்டு அவர் பூஜை ரூமில் போயிட்டு விளக்கேற்றிட்டு 2 ஊதுபத்தி ஏற்றிட்டு சாமிக்கு காமிச்சிட்டு சூரியனுக்கு காமிச்சிட்டு அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோ காமிச்சிட்டு அவர் வந்து முதல்ல வந்து பட்டினத்தார் ஜீவசமாதி இருக்கு இல்லையா அதுக்கு போவார். அதுக்கப்புறம் பாபா கோவிலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வருவார். அதுக்கப்புறம் அவர் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போவார். இது வந்து பல வருஷமாக அவர் செஞ்சிட்ருக்காரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாபா வந்து அவர் ரூபத்தில் வந்து என் தம்பியை காப்பாற்றினார். அதுதான் வந்து உண்மை. என்னென்னா என் தம்பியை வந்து அந்த பையன் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான் இல்லையா, கூப்பிட்டுட்டே இருக்கும்போது இவரே சொல்லிட்டாரு அவன்லாம் வரமாட்டான் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பாபா வந்து சில நேரங்களில் ஆற்றல்னு சொல்லுவாங்க, அதாவது மாறி மாறி அந்த கூடு விட்டு பாயறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம் மூலமாக ஒரு மனித உருவத்தில் வந்து கூட உங்களை காப்பாற்றுவார். இது வந்து உண்மையாகவே நடந்தது. என் தம்பி என்ன சொல்கிறான் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று நம்மளை காப்பாற்றுது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன் ஏதோ ஒன்றுலாம் இல்லை அது பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த விஷயத்தை எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறோம். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஐயோ அப்பா உடம்பே சிலுக்குது, பெருமாள் தான் காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பூஜை ரூமில் வந்து ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்க. திருப்பதிக்கு போனால் அந்த காசெல்லாம் போடணும்னு சொல்லி அதில் வந்து ஒரு 101 ரூபாவை பெருமாளுக்கு வந்து எங்கள் அம்மா போட்டாங்க. நீங்கள் வந்து கவனிச்சு பாருங்க, அன்னைக்கு வந்து 11 மணிக்கு நான் வந்து அவனை வந்து எங்கன்னா வெளியே போகலாம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலன்னா அந்த பையன் கண்டிப்பாக என் தம்பியை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். அதே மாதிரி அங்கே எங்கள் சித்தப்பா வந்து திட்டல நீ போப்பா அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா அப்போவும் என் தம்பியை வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். 2 பேருக்குமே பயங்கரமாக வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். பாபா வந்து அப்பாவாக இருக்கிறேன் அப்படின்றது வந்து சும்மா வார்த்தைக்காக சொல்லலை அப்படின்றது வந்து நான் அன்னைக்கு உணர்ந்தேன். என் தம்பிக்கும் எங்கள் அப்பாவாக இருந்து வந்து அந்த விஷயத்தை அவர் பண்ணார். அந்த பையன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களும் மிடில் கிளாஸ் தான், அந்த பையன் ஃபேமிலி வந்து அதை விட அதாவது ரொம்ப மிடில் கிளாஸு. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆக்சிடெண்ட்லாம் இல்லை, பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. 4 மாதம் கிட்ட அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் இருந்தான். என் தம்பி வந்து நைட்டெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தான்னா காசுக்கு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த மாதிரி பாபா வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துலேருந்து ஆக்சிடெண்ட்லேருந்து என் தம்பியை வந்து காப்பாற்றினார். 2வது இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா மிராக்கிள் கிடையாது, ஆனால் எங்கள் அப்பாவாக இருந்து பாபா வந்து அவனுக்கு நிறைய விஷயத்த பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம். என்னன்னாக்கா என்னுடைய தம்பிக்கு வந்து இப்போ நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதில் வந்து பொரியல்லாம் தொட்டுப்பாங்க, அப்பளம் ஊறுகால்லாம் தொட்டுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது நான்வெஜ் இருக்கணும். 3 வேளையும் நான்வெஜ் கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவான். நான்வெஜ் இல்லைனாலே வந்து ஏதாவது சண்டை வரும் வீட்டில். முட்டையாவது இருக்கணும், இல்லைனா வந்து கருவாடு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் அவன் வந்து நல்லா சாப்பிடுவான். எங்கள் அப்பாவுக்கும் அந்த பழக்கம் இருக்குது. அடிக்கடி வந்து யாராவை வாங்கிட்டு வந்துடுறது, மீனை வாங்கிட்டு வந்துடுறது, நைட்டில் கூட 11 மணிக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து செய்ய சொல்லுவார். அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் நான்வெஜ்னா தான் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய தம்பிக்கும் அந்த நான்வெஜ் தான் வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா நானுலாம் கூட அட்வைஸ்லாம் பண்ணிட்டோம், சும்மா டெய்லி வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது உடம்புக்கும் நல்லது கிடையாது, நீ இதே மாதிரியே கேட்டுட்டு இருக்க, சும்மாவை விற்கிது ரேட்டு அப்படிலாம் சொல்லி எங்கள் அம்மாவும் நானும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி என் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வேறு யாருனா இப்போ எங்கள் மாமா வீடு எங்கள் சித்தி வீடுலாம் இருக்கு இல்லையா, அவங்க பசங்கள்லாம் வந்து ஏதாவது நான்வெஜ் கேட்குறாங்க, ஃப்ரைட் ரைஸ் கேட்குறாங்க, பிரியாணி கேட்குறாங்க, 65 கேட்குறாங்கனாக்கா எந்தெந்த கடையிலலாம் நல்லா விற்கிது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் என் தம்பிக்கு நல்லா தெரியும். அவங்களுக்குலாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நான் காசு நீங்கள் கொடுங்க நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்குன்னா அந்த கடையில் இருக்கவங்களுக்குலாம் என் தம்பி என்ன தெரியும், அந்த பிரியாணி கடை வச்சுருந்தாலும் சரி, ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சுருந்தாலும் சரி, அவங்களுக்கு என் தம்பின்னா தெரியும். அது இப்போது அவன் ஃப்ரெண்ட்ஸில் வந்து யாராவது ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்குறாங்கனாக்கா என் தம்பிக்கிட்ட சொல்லுவாங்க. உடனே வந்து அவன் ஃபோன் பண்ணி அந்த கடையில் இருக்கிறவங்க கிட்ட 4 பார்சல் போட்டுருங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து வாங்கிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காங்கக்கிட்டேயோ அந்த கடை வச்சுருக்கவங்ககிட்டையும் என் தம்பி வந்து பேசுவான் நல்லா. அதே மாதிரி என் தம்பி ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு வந்து வேலை செய்கிறது இல்லாமல் அந்த ஸ்விக்கிலலாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா பாய்ஸுங்கெல்லாம் போய், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப் இருக்குடா, அந்த ஆப்பில் வந்து நீ வந்து மெம்பர் ஆகிட்டினாக்கா நம்ம ஏரியா டிஸ்டன்ஸில் யாருக்காவது வந்து ஃபுட் டெலிவரி பண்ணோன்னா உனக்கு வந்து அது வரும், அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், நீ வந்து அங்கே போய்ட்டு ஆர்டர் பண்ணினா உனக்கு ஒரு அமௌண்ட் வரும், அதுலேயும் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்குறானுங்க. அதாவது ஃப்ரீ டைமில் சாட்டர்டே சண்டே லீவில் வந்து அதை பண்ணலாம். இவனும் வந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 1:30 மணி இருக்கும். 1:30 மணிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்டர் வந்து அவனுக்கு வருது, நான் போயிட்டு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவும் நானும் என்ன சொன்னோன்னா, நீ சாப்பிட்டுட்டு பொறுமையாக போ, அப்புறம் போய் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் சொன்னோம். அவன் என்ன சொன்னான்னா,
அவங்களும் வந்து சாப்பாடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் முதல்ல போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், இங்கே தான் பக்கம் தான், 3 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ தான், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், வந்துட்டு நான் சாப்பிட்றேன். ஆனால் வந்து எனக்கு ஏதாவது நான்வெஜ் இருக்கணும், அம்மாவை வந்து நான் வரத்துக்குள்ளே எனக்கு முட்டை இல்லை ஏதாவது சிக்கன் ஏதாவது செஞ்சு வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி டெய்லி நான்வெஜ் கேட்டாக்கா நான் எங்கே போவேன், யார் வந்து எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. சரின்ட்டு வந்துட்டு இவனும் போயிட்டான். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த ஸ்விக்கி டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க தான் வந்து அந்த ஃபுட்டை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு என் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா டிப்ஸாக 30 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அவன்கிட்ட 30 ரூபா கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணான்னா, நல்லா செம்ம வெயில் டைமு, சரி இந்த 30 ரூபா வச்சு நம்ம எதனா ஒரு ஜூஸ், இப்போ கரும்பு ஜூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடை கிட்ட, அதாவது ஜூஸ் கடை ஹோட்டல்லாம் லைனாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிறுத்துறான், வண்டியை நிறுத்துறான். வண்டியை போயிட்டு ஒரு ஓரமாக நிறுத்துறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு, அதாவது கல்யாணம் ஆன பொண்ணு கையில் வந்து அந்த குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு யாசகம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு, அண்ணா எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, இந்த ஹோட்டலில் ஏதாவது எனக்கு சாப்பிட வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை வந்து கை காட்டுது அந்த பொண்ணு. உடனே இவனுக்கு என்னன்னாக்கா ஒரு மாதிரி பக்குன்னு ஆகுது. ஏன்னா அவன்கிட்ட அந்த 30 ரூபா தவிர வேற எதுவுமே அவன் காசு எடுத்துகிட்டு வரல. அந்த 30 ரூபா கூட டிப்ஸாக ஒருத்தவங்க கொடுத்தது, அந்த ஸ்விக்கியில் வந்து அவன் டெலிவரி பண்ணான் இல்லையா, அவங்க டிப்ஸாக கொடுத்தது. இந்த பொண்ணு வந்து அந்த காட்டுற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் சாப்பாடு விற்கிற கடை கிடையாது, அது நல்லா வந்து எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிற கடை. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, அம்மா என்கிட்ட 30 ரூபா தான் இருக்குது, இதை வச்சு என்ன வாங்கிக்கிறியோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த 30 ரூபாவை கொடுத்துட்டு, ஜூஸ்லாம் எதுவும் அவன் குடிக்கல, அப்படியே சார் நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு அங்கேருந்து வந்துட்டான். அதாவது நீ எதனா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இவனுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கடை, பிரியாணி கடை, அவங்க இருக்கிறவங்களெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வந்து வேலை பார்க்குற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய சிக்கன் 65 வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா கிட்ட இருக்கும் அந்த 65. அதை வந்து இவனை கூப்பிட்டு கொடுக்குறாங்களாம், இந்த பரத்தே இதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அவ்வளோத்தையும் கொடுத்துருக்குறாங்க. இவன் சொல்லியிருக்கிறான், என்கிட்ட காசு இல்லைக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இல்லை காசுலாம் வேணாம் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட செம்மையாக சொன்னான், நான் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு 30 ரூபா கொடுத்தேன், சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம், எனக்கும் தான் ஜூஸாவது குடிக்கணும், தண்ணி தாகமாக இருந்தது, ஆனால் நான் வர்றப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 150 ரூபாய்க்கு மேலே 65 வந்து வேற ஒரு பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என் தம்பி என்கிட்ட சொன்னான். அதாவது நான் கொடுத்தேன் பசிக்காக, எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடே வந்து எனக்கு பிடிச்ச அந்த நான்வெஜ்ஜே வந்து வேற ஒரு பொண்ணு மூலமாக என்கிட்ட கிடச்சிது அப்படின்ற மாதிரி. இது என் தம்பி லைஃப்பில் இது பாபா தான் பண்ணார். ஏன்னா எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது ஏதாவது இந்த மாதிரி நான்வெஜ்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறான் அப்படின்னாக்கா எங்கள் அம்மாவை திட்டிக்கிட்டே இருப்பார், அவன் என்ன கேட்குறானோ செய் அப்படின்ற மாதிரி. அதை எங்கள் அப்பா பண்ணார், எங்கள் அப்பாவாக இருந்து பாபா பண்ணார் அப்படின்றத நான் நம்புகிறேன். இது 2வது இன்சிடெண்ட்டு. 3வது இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பியும் ஒன்றா இருக்கப்ப நடந்தது. என்னன்னாக்கா, பாபா நம்மளுக்கு சில விஷயங்களை காமிச்சும் சில விஷயங்களை வந்து அனுபவம் மூலமாகவும் சில சம்பவங்கள் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து புரிய வைப்பார். அதாவது கிளாஸ் எடுக்கிற மாதிரி. ஆனால் இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க வாயால் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் சில இன்சிடென்ட்ஸை நம்மளுக்கு காட்டி அதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைப்பார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் தான் வந்து இந்த சாமி கோவில்னு சுற்றுறது, அப்புறம் அந்த சித்தர்கள் பாபா அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட், அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா நான் தான். ஆனால் என் தங்கச்சி தம்பிக்கு வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் என்னை விட அவங்க நிறைய நல்ல விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தான், அதுவும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இதிலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அமாவாசை அன்னைக்கு நான் திருவண்ணாமலை வந்து கிரிவலம் போயிருந்தேன். அதாவது நைட் டைமில் கிரிவலம் போயிட்டு காலையில் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சிவனை பார்க்கறதுக்கு போவோம் இல்லையா, அந்த இடத்துல போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த லைனில் ஒருத்தவங்க என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேர் வந்து மகேஸ்வரி அப்படின்றது. அவங்கக்கிட்ட நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து முருகருடைய டேட்டூ வந்து ஒரு கையில் அப்படியே பெருசாக போட்டிருந்தாங்க. அப்புறம் வேல்மாறல் வந்து அவங்க டைரி ஃபுல்லாக எழுதி வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் எடுத்து என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நானும் என் கனவுல வர விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் வந்து கனவுலாம் வரும் அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னை பிராட்வேயில் ஒரு சித்தர் இருக்காரு, நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிவனெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த பிராட்வே டிப்போவில் ஒரு சித்தர் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போகலான்னு இருக்கிறேன். கூட வந்து என் தம்பியையும் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அவன்கிட்ட வந்து சித்தரை பார்க்க போகிறேன் அப்படின்றத சொல்லலை. சொன்னால் வராமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லலை.
அங்கே போயிட்டு இறங்கிட்டோம். இறங்கின உடனே நான் வந்து சொன்னேன், இந்த சித்தரை பார்க்கறதுக்காக தான்டா அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவருக்கு வந்து டீ வாங்கி தரணும், சிகரெட் வாங்கி தரணும், அதை வாங்கிக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதை வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தம்பியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவரை காமிச்சேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதனால் என் தம்பி வந்து ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தான். நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா அந்த சித்தருக்கு வந்து டீ வாங்கி கொடுத்தேன். அவர் உடனே வாங்கிக்கிட்டாரு. என்னை ஸ்ட்ரெயிட்டும் பார்த்தாரு. சிகரெட் நான் வாங்கி தரல, டீ மட்டும் நான் வாங்கி கொடுத்தேன். அதை ஃபுல்லாக வந்து குடிச்சிட்டு ஒரு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு நான் வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டேன். இந்த சித்தர் இருக்கார் இல்லையா, அவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்தது. என் தம்பி வந்து கொஞ்சம் எனக்கு பின்னாடி ரோட் சைடில், அதாவது கிராஸாக நிற்பாங்க இல்லையா பேக் சைடில், அந்த மாதிரி ஒரு ஓரத்தில் என் தம்பி நின்றுட்டே இருந்தான். நான் வந்து அந்த சித்தரையே தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சித்தரை பார்க்க வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாயர், அட்வொகேட், அவங்கெல்லாம் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து அவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு என் தம்பி என்ன சொன்னான்னா, உண்மையாலுமே சித்தர் தான் போல், இந்த மாதிரி இவ்வளோ பேர் பார்க்க வராங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி என்கிட்ட சொல்லிக்கிட்டே பேசிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் ஒருத்தர் வயசானவர் மாதிரி, அதாவது பழைய கிராமத்து பையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்டப்பை கிடையாது, ஒரு மாதிரி லெதர் பேக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து என் தம்பி பின்னாடி நிற்கிறாரு. இவன் என்னன்னா டீ கடையை முறைச்சிக்கிட்டே இருக்கிறான். முறைச்சிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு வந்து தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்டு அந்த பேக்கை வச்சுன்னு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட டக்குன்னு வாங்கி கொடுத்தான். எனக்கு வந்து சடனாக பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் எதுக்கு வந்து ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் எதுக்கு இவன் வந்து தண்ணி வாங்கி கொடுக்குறான், எதுக்கு வந்து டீ கடையை முறைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவன்கிட்ட கொஞ்ச நேரம் கழித்து கேட்குறேன். ஏன்னா நான் வந்து அந்த சித்தரை தான் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அவர்கிட்ட வந்து யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றது தான் நான் கவனிச்சிட்டு இருக்கேனே தவிர அவன் தண்ணி வாங்கி கொடுக்குறப்ப தான் பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நான் பார்க்கல. என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் டிப்போவில் அவன் வந்து தண்ணி வாங்கி கொடுத்தான் இல்லையா ஒருத்தருக்கு, அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த டீ கடையில் தான் அந்த கேன் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா கடையில், அந்த தண்ணியை பார்த்துட்டு அவர் வந்து தண்ணி கேட்டிருக்காருப்பா, கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்கார் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவன் வந்து கோவம் வந்து அந்த 10 ரூபாவை கொடுத்து ஒரு கேனை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்ருக்கான். ஒரு தண்ணி கேட்டால் கூடவா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருந்தான். அப்போ நான் சொன்னேன், இது எவ்வளோ பெரிய டிப்போடா, இந்த டிப்போவில் வந்து எவ்வளோ பேர் வராங்க, எல்லாருக்கும் வந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்தா அந்த டீ கடைக்காரர் கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தருக்கு தண்ணி கொடுத்தா எல்லாருமே கேட்பாங்கன்னு கூட இருக்கும், அதனால கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, நீ எது கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியை வந்து நான் திட்டிகிட்டே இருந்தேன். என் தம்பி என்ன சொல்கிறான்னா, அவரோட மூஞ்சை பார்த்தியா, அந்த கட்டப்பை வச்சுருந்தார் இல்லையா, அவரோட முகத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டான். இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, அவர் மூஞ்சி ஃபுல்லாக ரொம்ப நேரம் வந்து வெயிலில் சுற்றி அப்படியே வேர்த்து போய், அதாவது லோ பிபிலாம் வந்தால் ஒரு மாதிரி மயங்கிற கண்டிஷனில் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப வெயிலில் சுற்றி அந்த மாதிரி இருக்கிறாரு. அவ்வளோ தாகத்தில் வந்து தண்ணி வேணும்னு சொல்லி அந்த டீ கடையில் கேட்குறாரு. ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து என்ன ஆகிட போகுது, அதை தராமல் அந்த ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு, அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி என்கிட்ட சொன்னான். அப்போ நான் சொன்னேன், சரி விடு, அவங்க என்ன பிரச்சனையில் இருந்தாங்களோ சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நாங்கள் நின்றுட்டே இருக்கிறோம். அதாவது என் தம்பி தண்ணி வாங்கி கொடுத்தான் இல்லையா, அவர் வந்து இப்படி கையை தூக்கி அதாவது நல்லா இருப்பான்ற மாதிரி இப்படி பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. நான் வந்து மூணுத்தையும் பார்க்குறேன், அந்த சித்தரையும் பார்க்குறேன், என் தம்பியையும் பார்க்குறேன், அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகிறார் இல்லையா அவரையும் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் என் தம்பிக்கிட்ட அப்போ என்ன சொன்னேன்னா, இப்போ நான் வந்து அந்த சித்தருக்கு டீ வாங்கி கொடுத்தேன்ல, எனக்கு அப்புறம் வந்து ஒரு 20 பேர் வந்து அவருக்கு டீ வாங்கி தர லைனில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த டீயை வச்சுக்கிட்டு. ஆனால் வந்து எனக்கு புண்ணியம் வருமானு தெரியல, ஆனால் நீ வந்து அவ்வளோ தாகத்தில் இருந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்த பாரு, உனக்கு தான் வந்து இன்றைக்கி இந்த புண்ணியம்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிக்கிட்ட சொன்னேன். இது வந்து பாபா எனக்கு காமிச்சு சொல்லி தந்த ஒரு விஷயம் என்னென்னா, தேவைப்படுறவங்களுக்கு செஞ்சாலே அது கடவுளுக்கு செய்கிற மாதிரி. அவன் வந்து அந்த 10 ரூபா தண்ணி வாங்கி கொடுத்தான் பார்த்தீங்களா, அதில் என் தம்பிக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அவனுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் வந்து தேடி வந்து டீயை வாங்கி கொடுத்தாலும் ஆல்ரெடி அந்த சித்தர் முன்னாடி நிறைய டீ கிளாஸ் வந்து அவர் குடிக்காமலேயே வச்சுருக்கிறாரு. இன்னும் எக்ஸ்ட்ரா 20 பேரும் டீ வந்து வச்சுட்டு தான் நிற்கிறாங்க. இதில் எது புண்ணியம் அப்படின்ற மாதிரி எனக்கு பாபா வந்து சொல்லி தந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து இது. இப்போ இந்த 3 இன்சிடெண்ட்டும் என் தம்பி லைஃப்பில் நடந்தது. இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை நான் இதில் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்ததா பாபா நிகழ்த்தின வேற ஒரு லீலையும் அதிசயத்தையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.